ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்னைக்கு சௌந்தர்ய லகரில் 81வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். குருத்வம் விஸ்தாரம் ஷிதிதரபதி பார்வதி நிஜாத் அப்படிங்கிற ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அம்பாவோட ஸ்தனங்களை பற்றி விவரித்து சொல்லியிருக்கான். இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நெருப்பு சுடாமல் இருக்கும் சக்தி நமக்கு கிடைக்குமா அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு நெருப்பே சுடாமல் இருக்க சக்தி கிடைக்கணும்னா அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாசனை தொடர்புடையவர்களும் சரி, இந்த மூலம் பவித்திர நோய் உள்ளவர்களும், உஷ்ண உடம்பு அதாவது உஷ்ண சீதம் உள்ள உடம்புகள் அந்த மாதிரி இருக்கிறவாளும் சரி, இப்போ ஒரு அம்மனோட இதில் அக்னி குண்டத்தில் இறங்க போறாவா, அந்த பூக்குண்டம் அப்படின்னு சொல்லுவா. அந்த பூக்குண்டத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னா, அவளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ 48 நாள் ஒரு மண்டலம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது இதுக்குண்டான சக்தியும் பவரும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஒரு 48 நாள் ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லலாம், முடியலையா 18 தடவை, முடியல 9 தடவை, இந்த மாதிரி அவளால் யதாசக்தி சொல்லிட்டு உளுந்து வடையும் வெள்ளை பாயசமும் வச்சு நைவேத்தியம் பண்ணின்னு வரும்போது நான் மேற் சொன்ன இந்த நோய் இதெல்லாம் தாக்கம் இல்லாமல் நிவர்த்தி ஆயிடும். இந்த சூரியன் செவ்வாசனி தொடர்புடையவாளுக்கு இந்த ஸ்லோகம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதோடைய தாக்கம் அவளை பாதிக்காம இருக்கும். அப்பேற்பட்ட ஸ்லோகம் தான் இந்த 81வது ஸ்லோகம்.